இப்போ நம்ம ஃபாரெக்ஸோட பேசிக்ஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸ்னா என்ன? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒரு கரன்சி வச்சு இன்னொரு கரன்சியை அதுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறோம். அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். ட்ரேடிங் பிட்வீன் கரன்சி பேர்ஸ். நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மணியை கொடுத்து பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவோம். அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரியோட கரன்சியை வாங்குறதுக்கு நம்மளுடைய கண்ட்ரியோட கரன்சியை யூஸ் பண்றோம். அதே தான் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் கரன்சியை வாங்குறதுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட கரன்சியை யூஸ் பண்ணும்போது அதுல ஒரு பிரைஸ் ரன் ஆகும். அதுதான் ஃபாரெக்ஸ் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா பையிங் ஒன் கரன்சி பை செல்லிங் அனதர் கரன்சி. ஒரு கரன்சியை வாங்குறதுக்கு இன்னொரு கரன்சியை கொடுக்குறோம். அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். இப்ப $7.5 trillion மார்க்கெட், அதாவது ஒரு நாளைக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல $7.5 trillion வந்துட்டு பை அண்ட் செல் ஆகிட்டு இருக்கு. இது லார்ஜஸ்ட் ட்ரேடிங் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. மற்ற ஸ்டாக் மார்க்கெட்டை விட ஃபாரெக்ஸ்ன்றது எல்லாத்தோடவும் பெருசு. இது வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 5 days ஓப்பன் ஆயிருக்கும். 5 days நம்ம எந்த டைம்ல எங்க இருந்து வேணாலும் ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேட் ஃப்ரம் எனிவேர், எங்க இருந்தாலும் நம்ம இந்த ஃபாரெக்ஸ்ன்றதை ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன கரன்சிஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம்ன்றதை இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் யூரோ யூஎஸ்டி எடுத்துக்குவோம். அதாவது யூரோ யூஎஸ்டி அப்படின்னா யூரோப்பியன் கரன்சி. யூஆர்ன்றது யூரோப்பியன் கரன்சி பிளஸ் யூஎஸ்டின்றது யூஎஸ் டாலர். அப்ப நம்ம ஒரு யூஎஸ் டாலரை வச்சு எவ்வளவு யூரோப்பியன் கரன்சிஸை நம்ம பை பண்ண முடியும். அதுதான் இங்க ரன் ஆயிட்டு இருக்க பிரைஸ். யூரோ யூஎஸ்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப கரண்டா 1.13823 மார்க்கெட் இருக்கு. அப்ப 1.13823 அப்படின்னா என்னன்னா அதோடைய பிரைஸ். அப்போ ஒரு யூரோப்பியன் கரன்சியை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு யூஎஸ் டாலர் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ 1.13 யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு யூரோப்பியன் கரன்சியை நம்ம வாங்க முடியும். அதே தான் இங்க இருக்கும். இங்க ஜிபிபி யூஎஸ்டின்றது பாத்தீங்க அப்படின்னா கிரேட் பிரிட்டன் பவுண்ட் யூஎஸ் டாலர். அப்ப ஒரு யூஎஸ்டியை வச்சு, அதாவது ஜிபிபி கிரேட் பிரிட்டன் பவுண்டை வாங்குறதுக்கு எவ்வளவு யூஎஸ்டி தேவை அப்படின்னா 1.318 யூஎஸ்டி தேவைப்படுது. அதே மாதிரி யூஎஸ்டி ஜேபிஐ அப்படின்றது யூஎஸ்டின்றது யூஎஸ் டாலர், ஜேபிஒய்ன்றது ஜாப்பனீஸ் யென். அப்ப ஒரு யூஎஸ்டி வாங்குறது எவ்வளவு ஜாப்பனீஸ் யென் அவங்க கொடுக்கணும் அப்படின்னா 161.6 ஜாப்பனீஸ் யென் கொடுத்தா ஒரு யூஎஸ் டாலர் நம்மளால பை பண்ண முடியும். இந்த மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகும். இதுல இருக்க பிரைஸ் தான் இங்க ரன் ஆகிட்டு இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதை பேஸ் கோட், இதை பேஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு கோட்டுன்னு சொல்லுவோம். அது நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஏன்னா எப்பயுமே ட்ரேடிங்கை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம எந்த அளவுக்கு உங்களால ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியுமோ அப்படி புரிஞ்சுக்கங்க. ஒரு யூரோப்பியன் கரன்சியை வாங்குறதுக்கு எவ்வளவு யூஎஸ்டி செலவு பண்றோன்றதுதான் நமக்கு இங்க ரன் ஆயிட்டு இருக்கிற பிரைஸ். அது நமக்கு தெரியும். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத பேஸ்னும் செகண்ட் இருக்கிறத கோட்டுன்னு சொல்லுவோம். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி இன்வால்வ்டு பேர்ஸ் எல்லாமே மேஜர் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்தெந்த கரன்சிக்குள்ள யூஎஸ்டி அதாவது யூஎஸ் டாலர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோ அதெல்லாம் மேஜர் பேர்ஸ். மைனர் பேர்ஸ்ன்றது யூஎஸ்டி எந்த கரன்சிலாம் இன்வால்வ் ஆகலையோ, அதாவது யூரோ ஜிபிபி, ஜேபிஒய் ஜிபிபி, அந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்கும். யூரோ ஜேபிஒய் அப்படின்றது அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைனர் பேர்ஸ். எதெல்லாம் யூஎஸ்டி இன்வால்வ் ஆயிருக்கோ அதெல்லாம் மேஜர் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பை பண்ணி செல் பண்ணா மட்டும் தான் ப்ராஃபிட் இல்லை. இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு, இங்க போய் பை பண்றோம், இந்த இடத்துல செல் பண்றோம், வித்துறோம் அப்படின்னாலும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். மார்க்கெட் இங்க இருக்கு, எனக்கு மார்க்கெட் கீழே தான் போகுதுன்னு தெரியும், அப்ப இங்க செல் பண்ணி இங்க க்ளோஸ் பண்றனாலும் நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். பை பண்ணாலும் ஃபாரெக்ஸ்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், செல் பண்ணாலும் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நம்ம ஃபாரெக்ஸ்ல ஒரு ட்ரேடிங்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எங்க போகலாம் அப்படின்றத நம்ம ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மார்க்கெட் மேல போகுதுன்னு தெரிஞ்சா பை பண்ணியும் ப்ராஃபிட் பண்ண முடியும், கீழே போகுதுன்னு தெரிஞ்சா செல் பண்ணியும் ப்ராஃபிட் பண்ண முடியும். அடுத்த விஷயம், நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இப்ப நம்ம ஒரு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல பாயிண்ட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் மேல ஏற இத்தனை பாயிண்ட் மேல இருக்கு, இத்தனை பாயிண்ட் கீழே இறங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதுவே ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம்னா பிப்ஸ்ன்னு சொல்லுவோம். பிப், பர்சன்டேஜ் இன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிப்னா என்ன? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப இங்க இருக்கிற கரன்சி எடுத்துக்கங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் யூஎஸ்டி. இப்ப நம்ம இங்க இந்த சார்ட்ல இருக்கிறது கோல்டு யூஎஸ் டாலர். அதாவது ஒரு யூஎஸ் டாலரை வச்சு, அதாவது ஒரு கோல்டை வாங்குறதுக்கு எவ்வளவு யூஎஸ் டாலர் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கன் ரேட் படி நியர்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கரண்ட் பிரைஸ் இங்க எடுத்துக்கங்க 3910 யூஎஸ் டாலரை வச்சு நம்ம ஒரு கோல்டை வாங்க முடியும். அதாவது அமெரிக்கன் ரேட் படி, அமெரிக்கனுடைய கால்குலேஷன் படி. சரிங்களா? இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல எப்படி பிப்ஸ் நான் கால்குலேட் பண்ண முடியும், பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. இந்த நான் பாயிண்ட் எடுத்திருக்கேன்.
இப்ப இதுல எக்ஸாக்டா பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம், அதாவது 3900 எடுத்திருக்கேன், 3901. இங்க 3900ல இருந்து 3901 மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நடுவுல நமக்கு 10 பிப்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, 3900 to 3900.100 அப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னா மேல ஒரு பிப், 1 பிப் மூவ் ஆயிருக்கு. சிம்பிளா புரிஞ்சுக்க, காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். 3900 to 3900.100 மூவ் ஆகுது அப்படின்னா அது 1 பிப் மூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுவே 3900 to 3901 மூவ் ஆகுதுன்னா நடுவுல 10 பிப்ஸ். இது எல்லாமே நீங்க பாயிண்ட்ஸா கால்குலேட் பண்ணிக்க, சிம்பிளா புரிஞ்சுங்க. 3900ல இருந்து 3901 மூவ் ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்ப அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நமக்கு எவ்வளவு பிப்ஸ் இருக்கு அப்படின்னா 10 பிப்ஸ் இருக்கு. 3900ல இருந்து 3900க்குள்ள நமக்கு 10 பிப்ஸ் இருக்கு. ஆனா மூவ் ஆனது 1 பாயிண்ட். அப்ப நம்ம எப்படி இதுல கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா எவ்வளவு பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு, எவ்வளவு பிப்ஸ் நம்ம வந்து பை பண்ணிருக்கோம், இல்ல எவ்வளவு பிப்ஸ் நம்ம செல் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும், எவ்வளவு லாட் சைஸ் யூஸ் பண்ண முடியும், அதாவது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு பை பண்ண போறோம் அப்படின்றதான் மேட்ரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமம் 0.01ல இருந்து மேக்சிமம் இன்ஃபினிட்டி வரைக்கும் பை பண்ண முடியும். மினிமம் பை பண்ற லாட் சைஸ் இதுல வந்துட்டு ட்ரேடிங்ல லாட்னு சொல்லுவோம். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லாட் நம்ம பை பண்ணிருக்கோம், 10 லாட்டா, 5 லாட்டா, 1 லாட்டா, 0.01 லாட்டான்னு சொல்லுவோம். அப்ப 0.01ன்றது மைக்ரோ லாட், 0.1ன்றது மினி லாட் சைஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து 1ன்றது ஸ்டாண்டர்ட் லாட் சைஸ்ன்னு சொல்லுவோம். இதுல நம்ம சொல்லணும் அப்படின்னா மினிமம் 0.01ல இருந்து டு இன்ஃபினிட்டி எவ்வளவு வேணாலும் நம்மளால பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். சோ இந்த விஷயத்த நமக்கு மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதை வச்சுதான் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் இல்ல எவ்வளவு லாஸ்ல இருக்கும்ன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டைரக்டா வந்துட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒரு லாட் சைஸ் 0.01 இல்ல 1 2 இல்ல 0.1 சொல்லிட்டு பை அண்ட் செல் பண்ண முடியாது. நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பிப்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து மெயின் லாட் சைஸ் எவ்வளவு முக்கியம். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பாருங்க, 3900ல இருந்து 3901 வரைக்கும் போகும்போது நமக்கு தெரியும் 10 பிப்ஸ். அதுவே 100 பிப்ஸ்ன்றது 3900ல இருந்து 3910 போகுது அப்படின்னா அதுக்கு நடுவுல 10 பாயிண்ட் இருக்கு, 100 பிப்ஸ் இருக்கு. சோ இப்படிதான் நம்ம பிப்பை கால்குலேட் பண்ணுவோம். இது கோல்டுக்கு மட்டும் தான் இந்த கால்குலேஷன். ஒவ்வொரு கரன்சிக்கும் நமக்கு பிப்ஸ் கால்குலேஷன்ன்றது மாறும். இதே யூரோ யூஎஸ்டி போறோம் அப்படின்னா அந்த யூரோ யூஎஸ்டிக்கு நம்ம எப்படி பிப்பை கால்குலேட் பண்றதுக்கு இங்க ஒரு டூல் இருக்கும், பிரைஸ் ரேஞ்ச் டூல்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரைஸ் ரேஞ்ச் டூல். அந்த பிரைஸ் ரேஞ்ச் டூலை வச்சு இந்த மேல இருந்து கீழே இங்க டிராக் பண்றேன். டிராக் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் பிப்ஸை கால்குலேட் பண்றேன். இப்ப ஹைல இருந்து லோ வரைக்கும் டிராக் பண்ணிருக்கேன். அப்ப மொத்தமா இங்க காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா 115 பாயிண்ட்ஸ், 115 காட்டுதா. அப்ப இதுல நீங்க எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா இங்க 1.13920ல இருந்து 1.13805க்கு மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட் கீழே நம்ம டிராக் பண்ணிருக்கோம், எவ்வளவு பாயிண்ட் செல் ஆயிருக்குன்றத பாக்குறோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க சிம்பிளா இங்க வச்சுக்கோங்க, இங்க என்ன இருக்குன்றத பாருங்க. அப்ப 11.5 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு இங்க. அப்ப இந்த பிரைஸ் ரேஞ்ச் டூல வச்சு நமக்கு எவ்வளவு பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு, எவ்வளவு பிப்ஸ் நம்ம பை பண்ண போறோம் இல்ல எவ்வளவு பிப்ஸ் செல் பண்ண போறோம்ன்றது இதுல நம்ம கால்குலேட் ஈஸியா பண்ண முடியும். இதுவே வந்துட்டு டோட்டலா எவ்வளவு பிப்ஸ்ன்றதை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இதான் இந்த பிப்ஸை பாருங்க. இங்க மார்க்கெட் இந்த பிரைஸ் ரேஞ்ச் டூலே நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இந்த பிரைஸ் எல்லாம் பார்த்து இதுல இருந்து எவ்வளவு போகுது எவ்வளவு, ஏன்னா ஒவ்வொரு கரன்சி பேருக்கும் பிரைஸ் மாறும். இங்க 1.13 இருக்கு, இங்க 1.3 இருக்கு, யூஎஸ்டிஜேபிக்கு 161.6 இருக்கு. அப்ப கோல்டுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4070ல இருக்கு. அப்ப ஒவ்வொரு பிரைஸும் பிப்ஸ் கால்குலேஷன்றது மாறும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பிரைஸ் ரேஞ்ச் டூல யூஸ் பண்ணலாம். இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து பை ஆயிருக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து மேல ஹைக்கு வைக்கிறேன். அப்ப வைக்கும் போது கிட்டத்தட்ட பாருங்க 401 காட்டுதான், இங்க எவ்வளவு காட்டுது 40 பிப்ஸ் மார்க்கெட் மேல மூவ் ஆயிருக்கு. அப்ப நம்ம இங்க பை பண்ணிருந்தோம் அப்படின்னா 40 பிப்ஸ்க்கு மார்க்கெட்ல நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஏன்னா நீங்க வந்துட்டு இது எல்லாமே போக போக பிராக்டிஸ் பண்ண ஈஸியா இந்த பிரைஸை வச்சே கால்குலேட் பண்ண முடியும். உங்களால எவ்வளவு பிப்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ஈஸியா பண்றதுக்கு நமக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் யூஸ் பண்றோம். அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க.
நமக்கு ஒரு சார்ட் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பிப்ஸ் மூவ் ஆயிருக்குன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும், எவ்வளவு லாட் சைஸ் யூஸ் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் இல்ல எவ்வளவு லாஸ் ஆகும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி வேணா யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு வேணா டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பட் நமக்கு வந்துட்டு ஒரு இடத்துல எவ்வளவு பிப்ஸை நம்ம வந்துட்டு லாஸ் பண்ண போறோம், எவ்வளவு பிப்ஸை ப்ராஃபிட் பண்ண போறோம், அதுக்கு எவ்வளவு லாட் சைஸ் யூஸ் பண்றோம், அந்த லாட் சைஸ் யூஸ் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் வரும் எவ்வளவு லாஸ் வரும்ன்றத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது தெரியல அப்படின்னா நம்மளால ப்ராப்பரா ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ரேண்டமா ஒரு லாட் சைஸை போட்டு நம்ம நிறைய லாசஸ் மேக் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு மைக்ரோ லாட்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 0.01 மினி லாட், 0.1 ஸ்டாண்டர்ட்ன்றது 1 லாட் சைஸ். அப்ப நமக்கு ஒரு பிப்பு மூவ் ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பிப் இந்த ஸ்டாண்டர்ட் லாட் சரி மைக்ரோ லாட் சைஸ்க்கு மூவ் ஆகுதுன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்ன்றது $0.10 இருக்கும். நம்மளோட ப்ராஃபிட் 0.10. அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.1 லாட் சைஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் $1 இருக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட். இதுவே நம்ம 1 லாட் சைஸ் யூஸ் பண்ணும்போது 1 பிப் மூவ் ஆச்சுன்னா, ஜஸ்ட் நான் 1 பிப் தான் சொல்றேன், 1 பிப் மூவ் ஆச்சுன்னா நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா $10 ப்ராஃபிட் இருக்கும். அதே இன்டு 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 பிப்ஸ்க்கு நம்மளால கேப்சர் பண்ண முடியும். சாரி 10 பிப்ஸ் நம்மளால கேப்சர் பண்ண முடியும். நம்ம 1 பிப் மூவ் ஆச்சுன்னா நமக்கு $0.10. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.1 லாட் சைஸ் போட்டு 1 பிப் மூவ் ஆச்சுன்னா $1, 1 லாட் சைஸ் போட்டு 1 பிப் மூவ் ஆச்சுன்னா $10 கிடைக்கும். இதுவே 10 பிப்ஸ் மூவ் ஆகுது, இப்போ மார்க்கெட் வந்துட்டு 3,900 to 3,901 மூவ் ஆகுது அப்படின்னா இங்க லாட் சைஸ் இங்க ப்ராஃபிட்ன்றது நமக்கு மாறும். அப்ப இங்க வந்துட்டு நமக்கு $1 ப்ராஃபிட்டா இருக்கும், இந்த இடத்துல $10 ப்ராஃபிட்டா இருக்கும். அப்ப 0.1 லாட் சைஸ்க்கு $10 ப்ராஃபிட்டா இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் 1 லாட் சைஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்க $100 ப்ராஃபிட்டா இருக்கும். இது நம்ம இந்த லாட் சைஸ் தான் யூஸ் பண்ண முடியுமா, இங்க வந்து வேற லாட் சைஸ் யூஸ் பண்ண முடியாதானா, எவ்வளவு லாட் சைஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். 0.01, 0.02, 0.05, 0.010 சரி 0.10, 0.11, 0.12 சொல்லிட்டு நம்ம என்ன லாட் சைஸ் வேணா போட முடியும். 1 லாட் சைஸ், 2, 3, 4, 5 வாட் எவர் இட் இஸ், நம்மளுடைய கேபிட்டலை பொறுத்து இந்த லாட் சைஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். நம்ம சின்ன கேபிட்டலை வச்சு இந்த லாட் சைஸ் போட முடியாது. பெரிய லாட் சைஸ் 1 லாட் சைஸ் 2 லாட் சைஸ் போட முடியாது. நம்ம கேபிட்டலை வச்சு தான் நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறோம், அதுல எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண போறோம்ன்றதை நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா, கேபிட்டல் இருக்கட்டும். இப்ப நான் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன். இப்ப நம்ம இருக்கிறது கோல்டு சார்ட். கோல்டு சார்ட்ல நமக்கு தெரியும் இப்ப இங்க இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா மூவ்மெண்ட்டுமே ஒவ்வொரு டாலர், அதாவது 3899 to 3900 அப்படின்னா $1 மூவ் ஆயிருக்கு, மேல போயிருக்கு. அடுத்து ஒவ்வொரு பாயிண்டா மேல போகுது. பாயிண்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸுக்குள்ள 10 பிப்ஸ் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் ஒரு பாயிண்ட். 3901 ஒரு பாயிண்ட், 3902 ஒரு பாயிண்ட். இதுக்கு நடுவுல நமக்கு 10 பிப்ஸ் இருக்கு. அப்ப மொத்தம் 10 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா 10 × 10 கிட்டத்தட்ட 100 பிப் மூவ் ஆயிருக்குன்றது அர்த்தம். 100 பிப்ஸ் நமக்கு மூவ் ஆயிருக்கு. இத நம்ம ஒரு சார்ட்ல எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்றேன். ஒரு சார்ட்டை நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சார்ட்டை நம்ம எடுக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு பை பண்றோம், நம்ம மார்க்கெட் பையிங்ல இருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்ம பை பண்றோம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல நான் பை பண்ண போறேன். இப்போ எனக்கு எஸ்எல் ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் 7 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். 7 பாயிண்ட்ஸ் அப்படின்னா 70 பிப்ஸ் அர்த்தம். இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்துட்டு மாறும், ஒவ்வொரு கரன்சிக்கும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 பாயிண்ட்ஸ், இங்க 16 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்துட்டு நான் 0.01 லாட் சைஸ் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அப்ப 0.01 லாட் சைஸ்க்கு ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு $1 லாஸ் ஆகும். அப்ப இங்க எத்தனை பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, 7 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்ப என்னுடைய ரிஸ்க்ன்றது நான் இந்த இடத்துல $7 வைப்பேன். நான் 0.01 யூஸ் பண்றேன்னா எனக்கு $7 ரிஸ்க். ப்ராஃபிட்ன்றது 16 பாயிண்ட் இன்டு 10 மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. இல்ல அப்படின்னா கூட நமக்கு இங்க காட்டுது பாருங்க 1608, 10 மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 160 பிப்ஸ். அப்ப 16 பாயிண்ட்ஸ் இருக்கு இன்டு 10. இங்க எத்தனை பாயிண்ட் இருக்கோ இந்த டூல் யூஸ் பண்ணிக்கிங்க, லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் டூல், ஷார்ட் பொசிஷன் டூல். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ்ன்னு காட்டும். அதை இன்டு 10 நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை பிப்ஸ்ன்றது ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அப்ப இங்க பாத்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ் இன்டு 10 மல்டிப்ளை பண்ணோம்னா 70 பிப்ஸ். இப்போ இங்க 16 பாயிண்ட்ஸ் இன்டு 10 மல்டிப்ளை பண்ணா 160 பிப்ஸ். அப்ப எனக்கு இங்க $7 ரிஸ்க் எடுக்கிறேன் 7 பாயிண்ட்ஸுக்கு. அப்ப இங்க 160 பிப்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்தா $16.
ஸோ இப்படிதான் நம்ம வந்துட்டு ஒரு லாட் சைஸுக்கு எப்படின்றது கால்குலேட் பண்ணோம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு 0.01 வைக்க வேணாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0.03 வச்சுப்போம். 0.03 லாட் சைஸ் யூஸ் பண்றேன்னு வச்சுப்போம், சரிங்களா? அப்ப 0.03 லாட் சைஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை நான் எப்படி கால்குலேட் பண்றது? எனக்கு 0.01 சொன்னோம், அது எனக்கு 7 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 70 பிப்ஸ், அப்ப $7 எனக்கு வந்துட்டு லாஸ் தெரியும், $16 தெரியும். அப்ப 0.03 எப்படி யூஸ் பண்றதுன்னா நீங்க கால்குலேட்டர் டூல் யூஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 70 பிப்ஸ் இருக்கா, 7 பாயிண்ட்ஸ், அப்ப 7 பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இன்ட்டு நான் இங்க 0.03ன்றத 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப 7 into 3 நமக்கு $21 ரிஸ்க். நான் 0.03 போடுறேன், எனக்கு 70 பிப்ஸ் கீழே போச்சு அப்படின்னா எனக்கு $21 லாஸ் ஆகும் அப்படின்றது அர்த்தம். அப்ப இங்க $21 இருக்கு. அடுத்து எப்படி ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்றது? அதே 16 into 3ன்னு போட்டோம்னா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருதுன்றதை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். 16 into 3, அப்ப 16 into 3ன்னு போட்டா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருது? $48. அப்ப இங்க நம்ம $48 நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் நம்ம ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். கால்குலேட்டரை வச்சு நம்ம எவ்வளவு பிப்ஸை கவர் பண்ண போறோம், எவ்வளவு ப்ராஃபிட் வரும், எவ்வளவு லாஸ் வரும்ட்டு. இதுவே வந்துட்டு நம்ம வேற லாட் சைஸ் யோசிக்கிறோம் 0.08 அப்படின்னா அதே தான். இப்ப 0.8 அப்படின்னா 8 into 7 பாயிண்ட்ஸ், இங்க 7 பாயிண்ட்ஸ் இருக்கு, 8 into 16 பாயிண்ட்ஸ். இல்ல நான் வந்துட்டு ஹையரா லாட் சைஸ் போடுறேன், 0.1 போடுறோம் அப்படின்னா நீங்க இந்த 1 எடுத்துக்காம 10 எடுத்துக்கலாம். 10 into 7, 10 into 16 அப்படின்றது 10 into 7 பாயிண்ட்ஸ், 10 into 16 பாயிண்ட்ஸ். இல்ல நான் வந்துட்டு 15 போறேன் அப்படின்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணுவோம். அப்ப 15 எடுத்துப்போம். அப்ப 15 எடுக்கும்போது 15 into எனக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கும்? 7 பாயிண்ட்ஸ். அப்ப 7 பாயிண்ட்ஸ் வருது அப்படின்னா 70 பிப்ஸ். கால்குலேட் பண்ண அப்படின்னா எனக்கு $105 இங்க நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 into 15 லாட் சைஸ், அதாவது 0.15 நான் 15 எடுத்துக்கிறேன். 15 into நான் எத்தனை பிப்ஸ் இங்க கவர் பண்றேன்? 16. அப்ப அந்த 16 பாயிண்ட்ஸ், 16 பிப்ஸ்ல 16 பாயிண்ட்ஸ் 160 பிப்ஸ். அப்ப இங்க 16 போட்டேன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்தா $240 இங்க ப்ராஃபிட் வரும், லாஸ் வந்தா $105 எனக்கு லாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா இடத்துலையும் கால்குலேட் பண்ணுவோம். ஈரோ யூஎஸ்டிலையும் அதே தான். இப்போ ஏற்கனவே எக்ஸாம்பிள் பார்த்தோமா, ஈரோ யூஎஸ்டியில் நமக்கு இந்த ஹையில இருந்து மேலே எவ்வளோ மூவ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 40 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு. 40 பாயிண்ட் இருக்கா, இங்க இருக்கு பாருங்க, 40 பிப்ஸ் மூவ் ஆயிருக்கா. அப்ப அந்த 40 பிப்ஸை எப்படி கால்குலேட் பண்றது ஈரோ யூஎஸ்டியில் அப்படின்னு பார்க்கும்போது அதே நான் லாங் பொசிஷன் டூல் எடுத்துக்கிறேன். நான் இங்க வந்து பை பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். ப்ராஃபிட் வந்து நம்ம இங்க புக் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 38 பிப்ஸ். 38 பிப்ஸ் இங்க இருக்கு பாருங்க, 38 பிப்ஸ் நான் டார்கெட் புக் பண்ணியிருக்கேன். அப்பனா நான் 38 பிப்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியணும்ல, அப்ப 38 பிப் தான் நமக்கு ப்ராஃபிட் இங்க புக் பண்றோம். அப்ப 38 பிப் அப்படின்னா 0.01 போடுறோம் அப்படின்னா நமக்கு $3.8 ப்ராஃபிட் வரும். அதே 0.10 போடுறோம் அப்படின்னா நமக்கு $38. ஒரு லாட் நம்ம யூஸ் பண்ணும்போது $380 நமக்கு ப்ராஃபிட் வரும். அப்ப அந்த லாட் சைஸை வச்சு அந்த கால்குலேட்டரை நம்ம யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நம்ம கோல்டு தான் பண்ணுவோம். கோல்டுக்கு நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வச்சுதான் ஒவ்வொரு கரன்சிக்கும் நமக்கு ப்ராஃபிட்ன்றது டிஃபர் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண லாட் சைஸ் ஒன்று தான், 0.01 தான் யூஸ் பண்ற போறோம். 10 பிப்ஸுக்கு 0.1க்கு $1 தான். அதே வந்துட்டு 1 லாட் சைஸுக்கு 10 பிப்ஸுக்கு $100 தான். பட் இங்க பாயிண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன் சின்ன சின்னதா வேரி ஆகும். மற்றபடி எல்லாமே ஒரே ரேஷியோ தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படிதான் நம்ம வந்துட்டு எவ்வளவு லாட் சைஸ்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் புக் பண்றன்றத இதுல ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதை வச்சு நம்ம ஒரு அக்கௌண்ட்ல எனக்கு ஒரு $500 இருக்கு, இல்ல $100 இருக்கு, இல்ல $1000 இருக்கு, இல்ல $5000 இருக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ல நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறன்றது தெரியாம நம்ம வந்து ஒரு ட்ரேட் இறங்கக்கூடாது, ஒரு ட்ரேட் நம்ம போகவே கூடாது. நான் வந்துட்டு ஒரு $100 அக்கௌண்ட்ல எனக்கு $10 ரிஸ்க் எடுத்தா போதும் அப்படின்னா நம்ம 0.01, அப்ப ரிஸ்க் நமக்கு $7 தான். அப்ப நமக்கு சேஃப். டிபி அடிச்சா $16 வரும், எஸ்எல் அடிச்சா ஸ்டாப் லாஸ் அடிச்சா எனக்கு $7 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ட்ரேடையும் இல்ல ஒவ்வொரு எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் கால்குலேட் பண்ணி போகும்போது எமோஷனல் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, எனக்கு $7 லாஸ் ஆக போகுது, நான் அந்த $7 நான் ரிஸ்க் எடுக்கிறேன். $7 லாஸ் ஆச்சுன்னா நான் எந்த ஒரு ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த ட்ரேட் நம்ம போகணும். இல்லை $7 லாஸ் ஆச்சுன்னா நான் ஃபீல் பண்ணுவேன், நான் அதை ரெக்கவர் பண்றதுக்கு அடுத்து இன்னும் நிறைய வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம போகக்கூடாது. ஸோ $7 லாஸ் ஆகுது, ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு $7 ரிஸ்க் எடுக்கிறேன், $7 எனக்கு லாஸ் ஆயிருச்சு. அப்ப ஓகே, நான் அடுத்த செட்டப் பாக்குறேன். இல்ல எனக்கு $16 ப்ராஃபிட் வந்துருச்சா, ஓகே அடுத்த செட்டப் நான் பையிங்கா செல்லிங்கா அடுத்து ப்ராப்பரா எனக்கு என்னுடைய
சிஸ்டம்ல என்னுடைய செட்டப் எனக்கு கிடைக்குது, நான் என்னுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ட்ரேட் நம்ம ப்ராப்பரா எடுக்க முடியும் ரிஸ்கை கால்குலேட் பண்ணி. அப்ப நீங்க ப்ராப்பரா இந்த ரிஸ்கை கால்குலேட் பண்ணி லாட் சைஸ்லாம் யூஸ் பண்ணி போகும்போது நீங்க ஒரு 100 ட்ரேட்ஸ் எடுக்கும்போது அதுல 50-50 சான்சஸ் இருந்தாலுமே 50 டேஸ் லாஸ் ஆனாலுமே 50 டேஸ் ப்ராஃபிட் ஆனாலுமே ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஜோன்ல இருப்போம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிஸ்க் ரிவார்ட்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரிஸ்க் ரிவார்ட், அதை வந்துட்டு ஆர்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு ட்ரேடுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண போறோம் அப்படின்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2.28 இருக்கு. அப்ப இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 1:2.2ன்னு சொல்லுவோம். 1:2.2 ஆர்ஆர் நம்ம புக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் நான் $1 ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு $2.2 ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப $7 ரிஸ்க் எடுக்கும் போது எனக்கு $16 ப்ராஃபிட் கிடைக்குது. அதுதான் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்ம மினிமம் ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்ட்ல நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா 50 ரேட் ப்ராஃபிட் வந்தாலும் சரி 50 ரேட் லாஸ் வந்தாலும் 50 ரேட் ப்ராஃபிட் பண்றோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜோன்ல தான் இருப்போம். ஸோ இது எல்லாமே இருக்கு நம்ம ட்ரேடிங்ல. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி மட்டுமே முக்கியம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி முக்கியம் தான், பட் ஸ்ட்ராட்டஜியை தாண்டி ஒரு ட்ரேட் நான் எப்படி எடுக்க போறேன், அதுக்கு எவ்வளவு ரிஸ்க் வைக்க போறேன், அந்த ரிஸ்க் வச்சேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரப்போகுது, நான் ரிஸ்க் வைக்கிறதுக்கு எவ்வளவு லாஸ் பண்ண போறேன்றது A to Z நீங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி போகும்போது நம்ம எமோஷனலா இங்க பிளே ஆக மாட்டோம், அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகுறதும் மற்ற எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஸோ இப்படிதான் ஒரு பேசிக்கான ஒரு ட்ரேட் எடுக்கிறது. சரிங்களா, இதுதான் முக்கியம்.